Hi students, good morning. Next, fifth sum. Identify the type of conic. First, இந்த கோனிக்னுடைய டைப் என்ன அப்படிங்கிறது first question. And find center, foci, vertices and directrices of the following ellipse. First, இதனுடைய general form என்ன? x square by a square plus y square by b square equal to 1. இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு அதாவது எக்ஸுக்கு கீழே உள்ள வேல்யூ பெரிய வேல்யூவாக இருந்தால் மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த இடத்துல ப்ளஸ் வேறு இருக்குது. இப்போ இது வந்து எலிப்ஸ் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் சொல்யூஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை 25 plus y square by 9 equal to 1 represents another ellipse and ellipse. இது வந்து ஒரு எலிப்ஸை குறிக்குது. அப்போ அதே சமயம் ஃபஸ்ட்டில் உள்ள வேல்யூ அதாவது எக்ஸுக்கு கீழே உள்ள வேல்யூ பெரிய வேல்யூவாக இருந்தால் வித் மேஜர் ஆக்சிஸ் along x-axis, major axis x-axis in there. First la adha x ku kizha ulla value periya value irundha major axis along x-axis. So idu enna type? The type is the type 1. Idu vandu first type ah irukku, type 1. ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிற கோனிக்ஸ் வந்து ரெப்ரசன்ட்ஸ் அண்ட் எலிப்ஸ், ஒரு எலிப்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே சமயம் எக்ஸுக்கும் கீழே உள்ள வேல்யூ பெரிய வேல்யூவாக இருக்கிறதுனால மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன டைப்பு? இதில் ரெண்டே டைப் தான் இருக்குது. பேரபோலாவில் 4 டைப்ஸ் இருக்கிற மாதிரி இதில் ரெண்டே டைப் தான் இருக்குது. அப்போ இது ஃபஸ்ட்டு டைப், த டைப் 1. சரி, அப்போ இது ஜென்ரல் ஃபார்ம் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா ஜென்ரல் ஃபார்ம் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இது கூட கம்பேர் பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர் உள்ள இடத்துல என்ன இருக்குது? 25. இதே போல் பி ஸ்கொயர் உள்ள இடத்துல அண்டு பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 இருக்குது. இப்போ ஏ ஸ்கொயர் தெரியுது, பி ஸ்கொயர் தெரியுது. இப்போ ஈ கண்டுபிடிக்கணும். ஈக்கு ஃபார்முலா என்னென்னா 1 மைனஸ் b square by a square root. இதுதான் ஈ கண்டுபிடிக்கான ஃபார்முலா. இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். இதில் இதை ஞாபகம் வச்சுங்க. எலிப்ஸோட ஈக்குவேஷனில் ப்ளஸ் இருக்குதுன்னா இந்த இடத்துல மைனஸ் வரும். இதுவே மைனஸாக இருந்ததுன்னா அதாவது ஹைப்ரோபோலாவாக இருந்ததுன்னா இந்த இடத்துல ப்ளஸ் வரும். அடுத்துக்கு கொண்ட வித்தியாசம். சரி, ஈ கண்டுபிடிக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். இதில் சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா 1 மைனஸ் பி ஸ்கொயர் 9 பை 25 equal to 25 minus 9 16 by 25 into root equal to 4 by 5. E கண்டுபிடிச்சிட்டு அடுத்து ஏஇ கண்டுபிடிக்கும். ஏ ஸ்கொயர் 25, ஏ வந்து 5 into E வேல்யூ 4 by 5, 5 கேன்சல் 4. எல்லாமே கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம். அவங்க கேட்குற அடுத்த கொஸ்டின் சென்டர் கேட்குறாங்க. சென்டர் என்ன அப்படின்னா அந்த பக்கத்தில் எக்ஸுக்கும் பக்கத்தில் ஒன்றுமே இல்லை, ஒய்க்கும் பக்கத்துலையும் ஒன்றுமே இல்லை. இப்போ 0,0 ஜென்ரலாக சென்டர் என்னன்னு சொல்லுவோம்னா ஹெச்கேன்னு சொல்லுவோம். அப்போ ரெண்டுமே 0ன்னு இருக்கும். ஹெச்சும் 0, கேயும் 0 தான் சென்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபோசி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு டயக்ராமை போட்டுருவோம். மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லிட்டோம். அப்போ மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்னால் படம் இந்த நைட்டில் இருக்குன்னு அர்த்தம், இப்படி இருக்குன்னு அர்த்தம். மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ், மைனர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஏன்னா எக்ஸுக்கும் கீழே உள்ள வேல்யூ பெரிய வேல்யூவாக இருக்கிறதால எக்ஸ் ஆக்சிஸில் தான் படம் நீட்டாக இருக்கும். ஸோ மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ். சென்டருங்கிறது எங்கே இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும். இதுதான் சென்டர்.
அவன் கேட்குறது என்ன 4C எங்கே படம் பெருசாக இருக்கும், எந்த ஆக்சிஸில் பெருசாக இருக்கோ அந்த ஆக்சிஸில் தான் 4C இருக்கும். இப்போ 4C எஸ்ஸுங்கிறது இங்கே இருக்கும், எஸ் டேஷுங்கிறது இங்கே இருக்கும். அப்போ இந்த நெட்டில் படம் இருந்துச்சுனாக்கா இது என்னன்னு சொல்லுவோம், எஸ்ஸுங்கிறது AE,0, எஸ் டேஷுங்கிறது -AE,0. இப்போ ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி எழுதிடலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் AE,0 அப்படின்னு எழுதிடலாம். ஏன்னா இது ப்ளஸ் AE, இது -AE. இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் AE. ஒய்யோட வேல்யூ ரெண்டுமே 0, ஸோ 0. ப்ளஸ் ஆர் மைனஸ் AE வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கேன். AEயோட வேல்யூ 4, ஸோ 4,0. இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 4,0ங்கிறது தான் 4C. நெக்ஸ்ட் கொஸ்டின் 4C கண்டுபிடிச்சோம். அது வெர்டிசஸ் இங்கே தான் இருக்கும். வெர்டிசஸ் என்னன்னு சொல்லுவோம், A டேஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஏங்கிறது என்ன, A,0, A டேஷுங்கிறது -A,0. அப்போ A,0 -A,0. இங்கே ப்ளஸ் A, இங்கே -A. அப்போ ஜென்ரலாக சேர்த்து எப்படி சொல்லிடலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் A,0 அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் A தான் தெரியும். ஏங்கிறது மேஜர் ஆக்சிஸுடைய லென்த்து. A² 25, A வந்து 5. ஸோ 5,0. வெர்டிசஸ் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வெர்டிசஸ்க்கு அடுத்தது என்ன கேட்குறாங்க, டைரக்ட்ரிசஸ் கேட்குறாங்க. டைரக்ட்ரிசஸ் எங்கே இருக்கும், இந்த சைடில் ஒரு டைரக்ட்ரிஸ் இருக்கும், இந்த சைடில் ஒரு டைரக்ட்ரிஸ் இருக்கும், இந்த சைடில் ஒரு டைரக்ட்ரிசஸ் இருக்கும். டைரக்ட்ரிசஸ் இங்கே ஒரு டைரக்ட்ரிசஸ் இருக்குது, டைரக்ட்ரிக்ஸ் இருக்குது. இந்த சைடில் ஒரு டைரக்ட்ரிக்ஸ் இருக்குது. இந்த சைடில் உள்ள டைரக்ட்ரிக்ஸ் என்ன, A/E. இந்த சைடில் உள்ளது -A/E. ஸோ அப்போ டைரக்ட்ரிக்ஸ் என்ன, x is equal to plus or minus A/E. ஸோ x is equal to plus or minus A/E. இங்கே AE கண்டுபிடிச்சோம்ல, இங்கேயே A/E கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். ஈஸியாக அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். சரி, கண்டுபிடிக்கல, அதனால் இந்த இடத்துல போட்டுக்குவோம். A/E, ஏயோட வேல்யூ 5 பை இயோட வேல்யூ 4/5. 4/5. ஸோ x is equal to plus or minus இந்த 5 மேலே போடும் 25/4. இதுதான் டைரக்ட்ரிசஸ். கேட்டிருக்கிற கொஸ்டின் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணியாச்சு.